யாவே கிச்சன்ஸ் அண்ட் இன்டீரியர்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கும்பகோணம் சைட்டில் பண்ணியிருக்கக்கூடிய கம்ப்ளீட் இன்டீரியர் தான். நம்ம யாவே கிச்சன்ஸில் ஒவ்வொரு வீடியோ இல்லை ஒவ்வொரு இன்டீரியர் பண்ணும்போது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு புது கான்செப்டில் ஒரு டிசைன் எடுத்துகிட்டு வருவோம். அந்த டிசைன் சக்ஸஸ்ஃபுல்லாகும். ஸோ அந்த மாதிரி கும்பகோணம் சைட்டில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன புது கான்செப்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்ட்ரி ஆகிற ஏரியாலேயே லிவிங் ஏரியாலே பார்த்திங்கன்னா க்ரோக்கர் யூனிட் இருக்கும். இந்த க்ரோக்கர் யூனிட் அதாவது கிளாஸ் டால் யூனிட்டை யூஸ் பண்ணி லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு வெட் அண்ட் ட்ரை ஏரியா பிரிச்சிருக்கோம். இந்த பேஸ் யூனிட் பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக மாடலர் கிச்சனில் என்ன கலர் கொடுத்துருக்கோமோ அதே கலர் தான். வால் யூனிட்லேயும் அந்த டால் யூனிட்லேயும் பார்த்திங்கன்னா மிடில் வரக்கூடிய எல்லா ஷெல்ஃபுமே உங்களுக்கு கிளாஸில் தான் இருக்கும். ஸோ மாடலர் கிச்சனில் நம்ம பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இவங்க கவுண்டர் டாப் ஒயிட்டில் போட்டிருக்காங்க. இதுதான் முக்கியமாக நான் சொல்ல விரும்புனது. ஒரு சில வீட்டில் இப்போ மெயின்டெனன்ஸ்க்காக நம்ம ஒயிட் போடாமல் இருப்போம். ஸோ பிளாக்கை தான் பெரும்பாலுமே போடுவோம். ஸோ ஒயிட்டோட அவுட்புட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் இந்த வீடியோவில் நல்லா தெளிவாகவே பார்த்துக்கலாம். இந்த வீட்டில் பார்த்திங்கன்னா ஃபுல்லி அக்ரலிக்கில் தான் நம்ம டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம். கலர்ஸுமே பார்த்திங்கன்னா லைட் பேஜ் வர மாதிரி ஒரு கலரில் அந்த கலர் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதோட வால் கேபினெட் கூட பார்த்திங்க அப்படின்னாலும் லாஃப்ட்னாலும் எல்லாமே அக்ரலிக்கில் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ கம்ப்ளீட்டாக இந்த கிச்சன் பார்த்திங்க அப்படின்னா கோலா ப்ரொஃபைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். பிளாக் கலர் கோலா ப்ரொஃபைல். அது மட்டும் இல்லாமல் இந்த கிச்சனில் ஏகப்பட்ட அக்சசரிஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அது என்னங்கிறத நான் அப்படியே வீடியோவிலே காட்டுறேன். ஃபர்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா பேண்ட்ரி யூனிட். இது டால் பேண்ட்ரி யூனிட். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா மைக்ரோவேவனுக்கும் வேவனுக்கும் அவங்க ஸ்பேஸ் விட்டுருக்காங்க. இது பேசிக் அக்சசரிஸ் நம்ம எப்பயுமே கொடுக்கக்கூடிய அந்த பிளைன் பேஸ்கெட்ஸ். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ரைஸ் பாக்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 டேண்டம். ஸோ டேண்டம்ஸ் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா இந்த மாதிரி சாஃப்ட் க்ளோசிங் இருக்கணும்னா. நார்மல் க்ளோசிங் இருக்கக்கூடிய ட்ராவர்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாக ஹோல்ட் பண்ணி நம்ம க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் சிங்க்கு கீழே பார்த்திங்கன்னா ஒரு புது டஸ்ட்பினும் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா இதில் கிளாஸில் இருக்கக்கூடிய டேண்டம்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். கார்னரில் பார்த்திங்கன்னா கிளாஸஸ் தான் இருக்கும். இது எல்லாமே கம்ப்ளீட்டாக உங்களுக்கு எப்கோலேயே கிடைக்கிது. எப்கோ பிராண்ட்லேயே நம்ம யூஸ் பண்ணுற பிராண்ட்லேயே உங்களுக்கு எல்லாமே கிடச்சிரும். அது பார்த்திங்கன்னா பாட்டில் புல் அவுட். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா விக்கர் பேஸ்கெட்ஸ். ஸோ லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா கார்னர் யூனிட். ஸோ இது ஸ்விங் கார்னர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவுமே பார்த்திங்கன்னா பிளாக் மேட் கலரில் போட்டு கொடுத்துருக்கோம். இது சாஃப்ட் க்ளோசிங்லேயே உங்களுக்கு வர்றதுனால ஈஸி டு ஹேண்டிலாக தான் இருக்கும். ஸோ அந்த யூ ஷேப்புக்கு இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு டைனிங் செட்டப் மாதிரி பண்ணியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதோட ஹைட்டடாக இருக்கும். ரைட் சைடில் உங்களுக்கு ஒரு மினி பேண்ட்ரி மாதிரி ஒரு ஸ்டோரேஜ் வச்சு கொடுத்துருக்கோம். ஸோ ஆப்போசிட்டில் ஒரு 2-3 சேர் போட்டிங்க அப்படின்னா அது அப்படியே பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டராக நம்ம மாற்றிக்க முடியும். வால் கேபினெட் அண்ட் லாஃப்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒயிட்லேயே கொடுத்துருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் அந்த டார்க் கலருக்கு மேட்ச் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா பூஜா யூனிட் ரொம்ப சிம்பிளுங்க. ரொம்ப பெரிய ஒர்க்லாம் பண்ணலை. இருக்கக்கூடிய வாலில் கீழே பேஸ் யூனிட்டாகவும் மேலே பார்த்திங்க அப்படின்னா லெஜஸ் கொடுத்து க்ளோஸ் பண்ணியிருக்கோம். சென்டரில் அவங்களுக்கு ஓம்ன்ற மாதிரி சிஎன்சியில் கட்டிங் பண்ணி டிசைன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய பெட்ரூம், லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய பெட்ரூம். இந்த பெட்ரூமில் நீங்கள் பாருங்கள், டோர்ஸும் சரி லாஃப்ட்டும் சரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்கோம். அதாவது இந்த கலர்ஸ் கண்டினியூவாக இந்த ஒயிட் கலர்ஸில் இந்த பேட்ச் ஒர்க் மட்டும் கண்டினியூவாக வர மாதிரி லாஃப்டில் இருந்து டோர் வரைக்கும் கண்டினியூ பண்ணி கொடுத்துருக்கோம். மேலே இருக்கக்கூடிய லாஃப்டெல்லாம் பார்த்திங்கன்னா ஃப்ளாப் ஓப்பன், அதாவது நம்ம லிஃப்ட் டாப் ஓப்பன் சொல்லுவோம் இல்லைங்களா, வால் பாக்ஸுக்கு இருக்கும்ல, அந்த மாதிரி ஓப்பன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ ரைட் சைடில் இருக்கக்கூடிய இன்னொரு வார்ட்ரோப்பில் என்ன நம்ம ஸ்பெஷலாக பண்ணியிருக்கோம்னா இதை தான் நான் மெயினாக சொல்லணும். என்ன அப்படின்னா ஸ்லைடிங் வார்ட்ரோப் கொடுத்துருக்கோம் 3 டோர்ஸ். ஸோ அதுதான் மெயினான்னு கேட்டிங்கன்னா இல்லை, இதில் இன்னொரு சீக்ரெட் ஐட்டம் இருக்குது, அதை நீங்கள் பார்த்தே ஆகணும்.
ஸோ ஸ்லைடிங் பர்பஸில் நம்ம இந்த பெட்ரூமை நம்ம க்ளோஸ் பண்ணி கொடுத்துருந்தாலும் இதுக்குள்ளே தான் நம்ம அட்டாச் பாத்ரூமே வச்சுருக்கோம். ஸோ அதை தான் நாங்கள் சீக்ரெட்டாக அதில் வச்சு கொடுத்துருக்கோம். அது எப்படி இருக்குன்றதை பாருங்கள். ஸோ அந்த மிடில் ஆஃப் டோரை ஓப்பன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஒரு பேசேஜ் மாதிரி பாஸ் பண்ணி உள்ளே நீங்கள் ரெஸ்ட் ரூம் போய்க்கலாம். இந்த ரெஸ்ட் ரூமே ஹிடன் சர்ஃபேஸ் மாதிரி தான் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் இது வந்து யாருக்குமே தெரியாது. ஸோ அந்த வீட்டில் இருக்கவங்க சொன்னால் தான் நமக்கு அந்த மாதிரி இருக்கிறது தெரியும். அது மட்டும் இல்லாமல் இதை பார்க்குறதுக்கு ஒரு பெரிய சைஸ் வார்ட்ரோப் மாதிரி இருக்கும். ஸோ மேலே பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஃப்ளாப் ஓப்பன்ஸ் கொடுத்துருக்கோம். இன்னொரு பெட்ரூமில் பார்த்திங்கன்னா அதே பேட்ச் ஒர்க் தான். ஒயிட் கலர் டோரு பேட்ச் ஒர்க்கை மேலே ஒரு சிங்கிளாகவும் கீழே டோருக்கு டபுளாகவும் கொடுத்துருக்கோம். இந்த ஃபினிஷஸ் பார்த்திங்கன்னா நீட்டாக லக்ஸீரியஸ் ஃபினிஷில் பண்ணி கொடுத்துருக்கோம். எந்த ஒரு இடத்துலையுமே காம்ப்ரமைஸ் இல்லை. காம்ப்ரமைஸ் அப்படின்னா டிசைன் வைஸில் சொல்கிறேன். எங்கேயுமே வந்து எனக்கு 2-3 கலர் போடுங்க, டோர்ஸ் இன்னும் கொஞ்சம் அனிமனாக பண்ணுங்கள், இன்னும் நிறையா டிசைன்ஸ் கொடுங்க அப்படின்லாம் இல்லை. பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக சின்ன ஒரு லைனை வச்சு நீட்டாக ஒரு டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம். மற்றபடி வேறு எந்த ஒரு டிசைன்ஸோ எக்ஸ்ட்ரா கலர்ஸோ எதுவுமே கொண்டு வந்து டிசைன்ஸை ஸ்பாயில் பண்ணாமல் நீட்டாக முடிச்சிருக்காங்க. அதே மாதிரி இதில் போடக்கூடிய ஹேண்டில்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். ஏன்னா இது எல்லாமே லக்ஸுரி ஹேண்டில்ஸ். இதை செப்பரேட்டாகவே பே பண்ணி வாங்கிட்டாங்க. ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் ஹேண்டில்ஸ் பார்க்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது பார்த்திங்க அப்படின்னா ஸ்டேர்கேஸ் கீழே இருக்கக்கூடிய ஏரியா. இது செகண்ட் ஃப்ளோர்லேருந்து டெரஸ்க்கு போகிற ஏரியா. ஸோ இந்த இடத்தையும் ஒரு கேபினட்டாக நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஒரு சைடு பார்த்திங்கன்னா வாஷ் கேபினட்டாகவும் இன்னொரு சைடு ஸ்டோரேஜாகவும் பண்ணி கொடுத்துருக்கோம். இதுதான் நம்ம இந்த வீட்டில் பண்ணியிருக்கக்கூடிய கம்ப்ளீட் இன்டீரியர் ஒர்க். ஸோ சின்ன சின்ன கான்செப்ட்ஸாக உள்ளே கொண்டு வந்திருக்கோம். இதுலேருந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிதுன்னா கண்டிப்பாக நீங்கள் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி டிசைன்ஸை ப்ரொவைட் பண்ணி தருவோம் வித் 10 years வாரண்ட்டி அண்ட் ரீப்ளேஸ்மெண்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் யாவே கிச்சன்ஸ் அண்ட் இன்டீரியர்ஸ். பை.